வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். அச்சு அசலாக ஒரே மாதிரியான ஆதரவு கடிதத்தை பயன்படுத்தி தவிகவிற்கு ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவ்வாறான ஒரு ஆதரவு கடிதங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறது. நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சியை அமைப்பதே நோக்கம் என்று சொல்லி இரண்டு கடிதத்திலும் கடைசியில் இவ்வாறான விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தருவதற்கான காரணத்தையும் ஒரே குரலில் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது 10ஆம் தேதிக்கு பிறகு அமுல்படுத்தப்படுவது என்பதுதான் அதற்கான காரணமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிதத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஆர் செல்லச்சாமி மற்றும் MLDA லதா ஆகியோர் ஆளுநருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை வழங்கியுள்ளனர். ஜோசப் விஜய் தலைமையிலான அரசுக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் வழங்குவதாக அவர்கள் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடந்த தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு நிலையான மற்றும் ஜனநாயகமான ஆட்சியை வழங்குவதற்கு இந்த ஒரு முடிவை தாங்கள் எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரான வீரபாண்டியன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராமச்சந்திரன் இந்த கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைக்க அந்த கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகின்றனர் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய CPI மற்றும் CPM ஆகிய இரண்டுமே இப்போது அதிகாரபூர்வமாக விஜய்க்கு ஆதரவு தந்துவிட்டிருக்கிறது. இப்படியாக மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இந்த கடிதத்தில் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். இது தவிக தலைவர் விஜய் மீது வைக்கப்படும் சில விமர்சனங்களுக்கு பதிலடியாக அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்று கடைசியில் குறிப்பிட்டிருக்கின்றனர். இடதுசாரி கடிதம் அளித்த கையோடு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்புகள் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அதன்படி பார்க்கிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரான வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரான சண்முகம் ஆகியோர் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தமிழகத்தினுடைய அடுத்த அரசு அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தனர். மிக முக்கியமான விடயம் இதுதான் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இடதுசாரிகள் எடுத்திருக்கக்கூடிய அதே முடிவை தான் விசிக தலைவர் திருமாவளவனும் ஆதரிக்கின்றார் என்று வீரபாண்டியன் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதன் மூலமாக விசிகவும் விரைவில் தன்னுடைய ஆதரவை தவிகவிற்கு வழங்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் இது தொடர்பான முழுமையான அதாவது அவர்களுக்கான ஆதரவு முழுமையாக கிடைத்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் 10ஆம் தேதிக்கு புதிய அரசு அமைக்காவிட்டால் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சண்முகம் எச்சரித்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதை தடுப்பதற்காகவே தவிகவிற்கு ஆதரவு அளிக்க முடிவெடுத்ததாகவும் அவர் கோரியிருக்கிறார். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக முதலமைச்சர் பதவியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அமர்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய அரசியல் தாங்கள் அமைச்சர்களாக பங்கேற்க போவதில்லை என்றும் வெளியிலிருந்தே ஆதரவு அளிக்கப் போவதாகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். மேலும் இது ஒரு தேர்தல் கூட்டணி அல்ல, ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்குவது மட்டுமே என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆளுநர் மூலமாக தமிழகத்தை ஆள பாஜக முன்வந்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். பாஜகவினுடைய இந்த திட்டத்தை முறியடிக்கவே விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். திமுக அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு தடையாக பார்க்கப்படுகிறது. இடதுசாரிகளும் விசிகவும் விஜயனுடைய பக்கம் சார்ந்தால் ஆளுநரால் இனி விஜயை புறக்கணிக்க முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்வதன் மூலமாக திருமாவளவன் தன்னுடைய சித்தாந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் விஜய் அரியணையில் அமர்த்திய கிங் மேக்கருடைய பெருமை திருமாவளவன் மற்றும் இடதுசாரிகளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதே நேரம் இத்தனை கால தோழமை அவர்களை விட்டு போனது என்பது திமுகவிற்கு பலத்தொரு அடியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நன்றி.